இங்கே கலந்து கொண்டிருக்கின்ற பெரியோர்களே, தாய்மார்களே, என் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகள் அனைவருக்கும் என் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும். ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும். மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும். ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும். உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். ஒரு தலைமை என்பது யாரும் உருவாக்குவதல்ல, தானாக உருவாவதுதான். மக்கள் மனதில் யார் இடம் பெறுகிறார்களோ அவர்கள்தான் தலைவராக முடியும். எல்லாம் சொல்லுகிறார்கள், கட்சியில் பணம் இருக்க வேண்டும், பணத்தை கொடுத்தால்தான், பணத்தை செலவழித்தால்தான். அது ஒரு பக்கம்தான். அது ஒரு வெற்றிக்கு காரணமாக அவை இருந்தால், ஒருவேளை லஞ்சம் வாங்கி ஓட்டு போடுபவர்கள் இருந்தால் அது ஒரு 25 விழுக்காடு தான் செல்லும். ஆனால் புரட்சி தலைவர் வெற்றி பெற்றது பணம் கொடுத்தா, லஞ்சம் கொடுத்தா? இல்லையே. மக்கள் மனதை கொள்ளை கொண்ட மாபெரும் தலைவர் தான் புரட்சி தலைவர் மாண்புமிகு டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள். அவர் வழியிலே நடப்பவர்கள் தான் புரட்சி தலைவருடைய வாரிசுகள். அவருடைய கொள்கைகள், அவருடைய பண்புகள், அவருடைய குணநலன்கள், அவருடைய செயல்பாடுகள், அவருடைய வாழ்க்கை நெறிமுறைகள், இவையெல்லாம் யாரிடத்தில் பிரதிபலிக்கிறதோ மக்கள் அதை உணர வேண்டும். எம்ஜிஆர் யாருன்னு கேட்கறதுக்கு வாய்ப்பே இல்லை ராஜா. ஏன்னா எல்லா மத இன வேறுபாடின்றி அனைவரையும் நேசித்து ஒரே நேர்கோட்டிலே அவர்களையெல்லாம் ஒரு ஒருமித்த மனத்துடன் நேசிக்கப்பட்டவரும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். திரைப்படத்துறையிலும் சரி, அரசியலிலும் சரி, அவரை எவருமே இந்த நாள் வரை மிஞ்சவில்லை என்பதுதான் என் கருத்து. சரி, புரட்சி தலைவர் பற்றி பேசும்பொழுது சிலர் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம அரசியல் பேச வேண்டாம், அவர் புகழ் மாத்திரம் பாடிக்கிட்டே போயிடலாம். இதுதான் இப்போ உலகத்திலே உலகமாக ஜோக், காமெடி அப்படின்றது அதுதான். ஏன்னா தலைவர் அவர் புகழ் மாத்திரம் பாடிட்டு சினிமா பற்றி மாத்திரம் பேசிகிட்டே இருக்கிறதுனா அவர் நடிகராகவே இருந்திருக்கலாமே. அவர் நடிகராக புகழ்பெற்ற காலத்திலேயே முதலாக அவர் பெரியாருடைய கருத்துக்களில் ஈர்ப்பு அவரை பின்தொடர்ந்து அவரை பின்பற்றி பல கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு, அதன் பிறகு அறிஞர் அண்ணா அவர்களை பின்பற்றி, அதற்கு முன்பாக காமராஜர் அவர்களை பின்பற்றி அவருடைய சில நல்ல கருத்துக்களை எல்லாம் ஏற்றிக்கொண்டு, அதன் பிறகு காமராஜர் அவர்களை சில விஷயங்களினால் அந்த இடத்துல திரும்பி அறிஞர் அண்ணாவை பின்பற்றி அவரிடம் ஈர்க்கப்பட்டு பல நல்ல கருத்துக்களை, அதாவது அன்னப்பறவை போல நல்ல பெருந்தலைவர்களோடு பழகி அவர்களிடமிருந்து பல நல்ல கருத்துக்களை மாத்திரம் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிட்டு கடைசியாக திமுகவிலே பயணித்து அறிஞர் அண்ணா அவர்களுக்கு பிறகு பதவிக்கு ஆசைப்படாமல் மற்றொருவரை தேர்ந்தெடுத்து முதலமைச்சராக்கி
அவர் நினைத்திருந்தால் அறிஞர் அண்ணா அவர்களுக்கு பிறகு புரட்சி தலைவரே திமுகவின் முதலமைச்சராக ஆகியிருக்கலாம். ஆனால் ஆகவில்லையே. மற்றவர்களை முன்னிலைப்படுத்தி, மற்றவர்களை உயர்த்தி அதிலே இன்பம் காண்பவர் நம்முடைய புரட்சி தலைவர். புரட்சி தலைவருடைய வாழ்வியல் நடைமுறைகளை கவனித்தோமானால் அவர் பிறரை உயர்த்தி பார்த்து அதிலே பெருமிதம் கொண்ட ஒரு ஒப்பற்ற தலைவர். அதாவது வாழ்க்கை தரத்திலே ஒரு கீழ்நிலையில் இருந்தவர்களை, அடிமட்ட தளத்தில் இருந்தவர்களை கூட, பணமே இல்லாதவர்களை கூட அமைச்சராக்கியவர் அவர். இன்று பலர் இதயம் என்பது ரோஜாவானால் நினைவே நறுமணமாகும். எங்கே இதயம் அங்கே வாழும் அன்பே என்னை ஆளும். நான் உங்கள் வீட்டு பிள்ளை, இது ஊரறிந்த உண்மை. நான் செல்லுகின்ற பாதை பேரறிஞர் காட்டும் பாதை. பதவியும் புகழும் உயர்வையும் பெற்றவர்கள், பல வசதி வாய்ப்புகளை பெற்றவர்கள், தங்கள் பிள்ளைகளையும் தங்கள் குடும்பத்தையும் தங்களுடைய சுற்று வட்டாரத்தில் யாரை யாரையெல்லாம் பிடிக்குமோ அவர்களை முன்னாலே கொண்டு வந்து நிறுத்தி காண்பிக்க முயலுகிறார்கள். என்ன முயன்றாலும் வாய்ப்பில்லை ராஜா. ஏன்னா மக்களுடைய ஈர்ப்பு யாரிடம் வரும் என்று இழுத்து வந்து நிற்க வைத்தாலும் முடியாது. எத்தனை பேர் தாங்களாக பெரிய ஸ்டாராக இருந்தாலும் அவர்கள் இன்றைக்கு தலைவராக நினைக்கும் அளவுக்கு அவர்கள் வந்தாலும் மக்கள் மனதில் நிலையான இடம் பெற்றவர்கள் யாரோ அவர்கள்தான் அரசியலிலும் சரி வாழ்க்கையிலும் சரி மக்கள் மனதில் நிலையாக நிற்க முடியும், வெற்றி பெற முடியும். நீங்கள் என்னதான் சட்டையை பிடிச்சி கொண்டாந்து முன்னாடி நிற்க வச்சாலும், எல்லா விழாக்களிலும் இவர் தலையை காண்பித்தா நான் காண்பிக்கிற ஆளுன்னு அவங்க நினைச்சாலும் மக்களுக்கு அதை பிடிக்க வேண்டும் அல்லவா? அவர்களுடைய நடைமுறைகள், அவர்களுடைய வாழ்வியல் தரம், அவர்கள் மக்களிடையே எந்த அளவுக்கு தீனதயாளர்களாக இருக்கிறார்கள், மக்களுடைய பொது வாழ்க்கையில எந்த அளவுக்கு ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதையெல்லாம் மக்கள் கவனித்து கொண்டிருக்கிறார்கள். கண்கள் என்கிற கேமராஸ் 60 கேமரா அல்ல, 30 கேமரா அல்ல, தமிழகம் எங்கும் உலகெங்கும் உள்ள கண்கள் என்கிற கேமரா உற்று நோக்கி கொண்டிருக்கிறது. யார் சுயநலக்காரர்கள்? ஏனென்றால் நாம் பேசும் பேச்சுக்கள், நாம் பழகும் விதங்கள், நம்முடைய நடைமுறைகள் யாருக்கும் தெரியாது என்று சிலர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். தேடியும் கிடைக்காது நீதி தெருவினில் இருக்காது. தேடியும் கிடைக்காது நீதி தெருவினில் இருக்காது. சாட்டைக்கு அடங்காது நீதி சட்டத்தில் மயங்காது. காலத்தில் தோன்றி கைகளை நீட்டி காக்கவும் தயங்காது, காக்கவும் தயங்காது. பணக்காரர்கள் ஏழைகள் என்று ஒரு வித்தியாசம் இல்லாமல் யாருக்கு என்ன உதவி வேண்டுமே செய்தார் அல்லவா? ஒரு அரசியல் தலைவர் அல்லவா அவர்? அப்ப அரசியலை பற்றி ஏன் தலைவர் விஷயத்தில் பேசக்கூடாது என்று சொல்கிறீர்கள் என்பதுதான் என்னுடைய கேள்விக்குறி. அரசியல் வேண்டாம், அவருடைய எது எப்படி போனால் நமக்கு என்ன, அவர் அமைத்த கட்சி எப்படி இருந்தால் எனக்கு என்ன என்று உதாசீனப்படுத்துகிற விலகி நிற்கிறோம் என்பது தவறு. அவருடைய கட்சியை எப்படி பலப்படுத்த முடியும்? புரட்சி தலைவரை கட்சி துவங்க சொன்னோம், கட்சியில் அவர் ஜெயித்தார், வெற்றி பெற்றார், மக்களுக்காக சட்ட ரீதியாகவும் தன்னுடைய உணர்வுபூர்வமாகவும் தன் பர்சனலாகவும் நிறைய மக்களுக்காக செய்தார். நாடென்ன செய்தது நமக்கு என கேள்விகள் கேட்பது எதற்கு? நீ என்ன செய்தாய் அதற்கு என நினைத்தால் நன்மை உனக்கு. புரட்சி தலைவருக்காக செய்ய வேண்டும், அவருடைய கட்சிக்காக செய்ய வேண்டும், அவருடைய கட்சிக்காக பாடுபட வேண்டும். அந்த கட்சி எப்படி இருக்கிறது இன்றைய நிலை?
என்பதை நினைத்து புரட்சி தலைவருடைய அரசியலிலே, புரட்சி தலைவருடைய அரசியல் வேறு, இன்றைய நிலை இல்லை. அவருடைய கொள்கைகளை, அவருடைய வழி நெறிமுறைகளை, அவருடைய பண்புகளை யாரால் எடுத்து சொல்ல முடியுமோ, யாரால் அதை நடைமுறைப்படுத்த முடியுமோ அவர்கள்தான் புரட்சி தலைவருடைய வாரிசு. யார் தைரியமாக செயல்படுகிறார்களோ, அவர் யாராக இருந்தாலும் சரி, பொதுமக்களின் மத்தியிலே இருக்கும் பல கோடி மக்களிலே பலராக இருந்தாலும் சரி, புரட்சி தலைவருடைய வாரிசு எனப்படுவார்கள். அவரே சொல்லியிருக்கிறார். யார் உங்கள் வாரிசு என்று கேட்ட பொழுது, நான் சென்ற வழியிலே, என்னுடைய கொள்கையிலே நடந்து கொண்டிருப்பவர்கள், அதை செயல்படுத்துபவர்கள் தான் புரட்சி தலைவருடைய வாரிசு என்றால் அது ஒருவரை மாத்திரம் குறிப்பிடாது. எத்தனையோ கண்ணுக்கு தெரியாத மக்கள் இன்று தான தர்மம் செய்து கொண்டிருக்கிறார்கள், மக்களுக்காக பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள், புரட்சி தலைவருடைய பண்புகளை பாதுகாத்து கொண்டிருக்கிறார்கள், புரட்சி தலைவர் வழியிலே நடந்து கொண்டிருக்கிறார்கள். உலகத்தின் எந்த கோடியிலும் சரி, தமிழகத்திலும் சரி. ஆகையால் அனைவரும் சிந்திக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம். புரட்சி தலைவர் என்றால் திரைப்படம் மாத்திரமல்ல, அரசியலும் கூடத்தான் என்பதை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். வாழ்க புரட்சி தலைவர் மாண்புமிகு மக்கள் திலகம் பாரத் ரத்னா பொன்மனச்செம்மல் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களின் புகழ். நன்றி, வணக்கம். நன்றி கெட்ட உலகண்டா. நெஞ்சல ஈரப்பசையுள்ள நல்ல மனுஷனுங்களுக்கெல்லாம் உலகம் சந்தேகத்தை தான் பரிசா கொடுக்கும். காளிங்கா, அவர் காத்துப்பட்டு நம்ம சோத்து பஞ்சமே தேர்ந்திருக்கு. அவருடைய எண்ணத்தை கேவலப்படுத்தின நீ நல்லா இருக்க மாட்டாமா. நீ என்னதான் சொல்லு, அவர் முன்ன மாதிரி இல்லவே இல்ல. நீ தாண்டா நிதானத்துல இல்ல. உன்ன மாதிரி உலக சுகத்தின் இருப்பில தடுமாறுற சாதாரண மனுஷன் தான் நினைச்ச. படரசமும் பட்டு மெத்தையும் அவருக்காக காத்துக்கிட்டு இருந்தப்போ அடிமையோட அடிமையா கொட்டடியில வந்து அவதிப்பட்டாரு. எதுக்காகடா? கொள்ளக்காரனா மாறன்னு தலைவன் சொன்னப்ப நம்ம அண்ணன் என்னடா சொன்னாரு? இந்த இழிவான பாவமான தொழிலை விட வீர மரணமே மேல்னு சொன்னாரு. தனக்கொரு கொள்கை, அதற்கொரு தலைவன், தனக்கொரு பாதை, அதற்கொரு பயணம். தனக்கொரு கொள்கை, அதற்கொரு தலைவன், தனக்கொரு பாதை, அதற்கொரு பயணம். உனக்கென வேண்டும் உணர்ந்திடு தம்பி, உனக்கென வேண்டும் உணர்ந்திடு தம்பி. உழைத்திட வேண்டும் கைகளை நம்பி. வீரமாமுகம் தெரியுதே